பெரம்பலூர் மாவட்டத்தில் விமான நிலையத்தில் வேலை வாங்கித் தருவதாக கூறி 8,73,000 ரூபாய் மோசடி செய்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இருவரை மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் தட்டி தூக்கியிருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களில் விளம்பரம் செய்து செல்போனில் பேசி லட்சக்கணக்கில் கறந்த நபர்கள் வசமாக சிக்கியது எப்படி? பெரம்பலூர் மாவட்டம் திருவாளந்துறை கிராமத்தைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவரின் மனைவி மஞ்சு. இவர் விமான நிலையத்தில் வேலைவாய்ப்பு இருப்பதாக சமூக வலைதளங்களில் வந்த விளம்பரத்தை நம்பி அதில் தனது விவரத்தை பதிவிட்டிருக்கிறார். உடனே ஒரு ஆடு சிக்கிவிட்டது என்பதை உணர்ந்த மர்ம நபர்கள் போன் செய்து மணிக்கணக்கில் இன்டர்வியூ செய்திருக்கிறார்கள். பின் விமான நிலையத்தில் வேலைக்கு சேர வேண்டுமானால் முன்தொகை செலுத்த வேண்டும் என கூறி பல்வேறு தவணைகளாக பல்வேறு வங்கி கணக்குகளில் பணத்தை வாங்கியுள்ளனர். எப்படியும் வேலை கிடைத்துவிடும் என்கிற நம்பிக்கையில் அந்த பெண்ணும் கேட்ட போதெல்லாம் பணத்தை அனுப்பி வைத்திருக்கிறார். இப்படியாக 8,73,000 ரூபாய் பணத்தை கறந்த அந்த கும்பல் அடுத்த தொகையை வாங்க என்ன கதை சொல்வது என யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் பெண்ணுக்கு தான் ஏமாற்றப்படுகிறோமோ என லேசாக சந்தேகம் வந்துள்ளது. உடனே மர்ம நபர்களுக்கு போன் செய்து சரமாரியாக கேள்விகளை எழுப்ப சுதாரித்துக் கொண்ட அந்த கும்பல் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து சிம் கார்டை கழற்றி போட்டுவிட்டது. பதறி போன அந்த பெண் முழுதாக 8.7 லட்சத்தை இழந்த விரக்தியில் கண்ணீர் விட்டு கதறியிருக்கிறார். பின் மனதை தேற்றிக்கொண்டு பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்று புகார் கொடுத்துள்ளார். வழக்கு பதிவு செய்த மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை தொடங்கினர். மோசடி நபர்கள் பேசிய செல்போன் எண் மற்றும் பணம் அனுப்பிய வங்கி விவரங்களை வைத்து விசாரணை நடத்தியதில் குற்றவாளிகள் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. இதையடுத்து குற்றவாளிகளை அடையாளம் கண்ட போலீசார் காசியாபாத்துக்கு நேரடியாக சென்று நடத்திய தேடுதல் வேட்டையில் இந்த மோசடியில் ஈடுபட்ட ஆகாஷ், அமன் ஆகிய இருவரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து பண மோசடி செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட 2 செல்போன்கள், 2 சிம் கார்டுகள் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்து பெரம்பலூர் அடைத்து வந்தனர். அவர்களை பெரம்பலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். சமூக வலைதளங்களில் வரும் இது போன்ற நம்பகத்தன்மையற்ற விளம்பரங்களை நம்பி யாரும் பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம் என்று பெரம்பலூர் மாவட்ட காவல்துறையினர் அறிவுறுத்தி இருக்கிறார்கள்.